திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை வாழ்த்தி வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடே வரவேற்கிறேன். இந்த தொடரின் இறுதி செய்தி குடும்பத்தின் குணாதிசயங்கள். அதுவும் சாதாரணம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தோட அந்த குடும்பம், அன்பின் குமாரனுடைய குடும்பம், பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று சொல்லுகிற குடும்பம், பரலோக குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய இயேசுவின் அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த குடும்பம். அவர் தலை, நாம் சரீரமாக வாழுகிறோம். அந்த தலையின் அதிகாரத்தின் கீழே நாம் இயங்கணும். குடும்பத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் எல்லாம் ஆவியின் கனி, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இருக்கக்கூடாதது என்ன, இந்த குடும்பத்தை பிரிக்கிற, அழிக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற பல விஷயங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். உதாரணமாக ஒரு புதிய வீடு கட்டுறோம், அதில் ரொம்ப அழகாக எல்லாவற்றையுமே நேர்த்தியாக செய்கிறோம். அதற்குள் நாமவே நமக்கு பிடிக்காத அருவருப்பான பூச்சிகளை எல்லாம் கொண்டு வந்து விடுவோமா, அதுவும் வாழட்டுமே அப்படின்னு? இல்லையே, ஐயோ அது இருக்கவே கூடாது, அது வந்துடவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனாலும் சில மாதங்களுக்குள்ளாகவே பல்லி வரும், கரப்பாம்பூச்சி வரும், இல்லை அந்த துணிகளை எல்லாம் அரிக்கிற பூச்சிகள் வரும், எறும்பு வரும். எப்படி இந்த வீட்டுக்குள்ள நாம் அதை வரவேற்கவே இல்லை, ஆனால் தானாக வந்துடும். அதுபோல ஆவியின் கனியிலே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி கணவன் மனைவி பிள்ளைகளாக வாழ்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத, இருக்கக்கூடாத குணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வந்துடும். ஏன்னா அது புறப்படுற இடம் வெளி உலகத்தில் இல்லை. அப்படின்னா எங்கேருந்து? வீட்டிலிருந்து. வீட்டிலிருந்துன்னா எங்கேருந்து? நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்தே இவைகள் புறப்படுமாம். பாருங்க, மார்க்கு 7 அதிகாரம் 21 முதல். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைகளும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இவைகள் எல்லாம் மனுஷனோட உள்ளத்திலிருந்து, நம் மனதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடியதாமே. அதிர்ச்சியும் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். நம்ம ஏதாவது ஒரு கெட்ட குணாதிசயம் இருக்குது நமக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் என் பிறப்பு குணமே கிடையாது, இதெல்லாம் அப்புறமா வந்தது, இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால் இப்படித்தானே நமக்கெல்லாம் கெட்ட குணங்கள் தானாக வந்துடும், பழகிறவங்ககிட்டேருந்து குணம் வந்துடும், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது உண்டு. ஏன்னா நம்ம சரியாக இருக்கோம், ஆனால் இந்த கெட்ட குணம் எப்படியோ வந்து என் மேலே தூசி மாதிரி ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியாயப்படுத்த, தப்பிக்க நாம் விரும்புவோம். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உங்கள் உள்ளத்திலிருந்து இவைகள் புறப்பட்டு வரும். அதை ஏற்றுக்கொண்டு அதை உள்ளுக்குள்ளே வைத்து அங்கிருந்து நாம் அதை புறப்பட செய்கிறோம். உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். வந்தது எப்படி வெளியே தெரியும்? கலாத்தியர் 5 அதிகாரம் 19 முதல். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது, மாம்சத்தின் அவயவங்கள் வழியாக வெளிப்படுகிறது. இவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்கள் இருதயத்திலிருந்தே புறப்படுகிற இந்த மாம்சத்தின் கிரியைகள், fleshly deeds and actions,
இதை குறித்து எச்சரிக்கை பண்ணணும். இவைகள் எல்லாம் இந்த ஆவியின் கனிக்கு நேர் எதிரடியாக வரக்கூடியது. நல்ல வயல் நிலம், அருமையான விதைகளை எல்லாம் விதைத்து நீர் பாய்ச்சி அது முளைத்து பிறகு நாற்று நட்டு அது நன்றாக வளரும் பொழுது களைகளும் கூடவே வளரும். அது ஒன்று. இன்னொன்று இருக்கு, ஆபத்தானது. பலவிதமான பூச்சிகள் அது குறுத்து விடும்போது, அது மொட்டு விடும்போது, அவைகளை தின்று விடும்படி, கருக செய்யும்படி பூச்சிகள் வந்துடும். சமீபத்தில் ஒரு மக்காச்சோள தோட்டத்தை நான் நியூஸில் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு பக்கம் அவர் எடுத்து காண்பிக்கிறார். அந்த மக்காச்சோளம் முக்காபாகம் அப்படியே தின்னுட்டு இருக்கு, கால் பாகம் தான் இருக்கிறது. அறுவடைக்கு இன்னும் சில தினங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தா அதுக்குள்ள அப்படியே பதிந்தது போல புழுக்கள் இருக்கிறது, தின்னுடுது. பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம் இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற இந்த பாவ செயல்கள் எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க நபர்கிட்ட இருக்கும். அது இருந்தால் அது அந்த குடும்பத்தை அழிச்சிடும், பிரிச்சிடும், கெடுத்துடும். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனாலும் இதை குறித்த ஒரு எச்சரிக்கையை நாம் இந்த தொடரில் தியானித்து முடிப்பது, கேட்டு முடிப்பது, அதை உணர்ந்து கொள்வது அவசியம் நான் நம்புறேன். இந்த உலகத்தில் பலவிதமான பாவ செயல்கள் சமூகங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதெல்லாம் நல்லா கவனித்து பார்த்து யார் இதை செய்கிறா, அந்த செய்பவங்களோட பின்னணி என்ன அப்படின்லாம் போய் பார்த்தோம்னா அதிகபட்சம் உடைந்த குடும்பங்களின் மனிதர்கள் இதை ரொம்ப செய்கிறாங்க. ஏன்னா கண்காணிப்பு, அரவணைப்பு, வழிநடத்தல் எதுவுமே கிடையாது. குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க அப்போ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்களான்னா இல்லை, அவர்களிடத்தில் குறைவு. ஆனால் இந்த சிதைந்த குடும்பங்களில் இருக்கும் மனிதர்கள் சிதறி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கான வழிநடத்தல், தங்களுக்கான ஒரு நல்ல புத்தி சொல்லுகிற ஒரு மனிதர், அரவணைக்கிற அன்பு கூறுகிற ஒருவர் இல்லாததினால, இவங்களை பராமரிக்க கேர் பண்றதுக்கு ஆள் இல்லாததினால இவர்கள் அதிகமான பெரிய குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அப்போ பாருங்க, ஒரு குடும்பமானது இணக்கமாக நற்குணத்தோடு தேவனுக்கு பிரியமாக வாழ்வது அவசியம். சாத்தான் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி நல்லா இருக்கிற உறவுகளை எல்லாம் அவர்களும் நல்லா இருக்கக்கூடாது, அவர்கள் தேவனோடும் நல்லா இருக்கக்கூடாது, அவர்கள் சக மனுஷரோடும் நல்லா இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் அவனுடைய திட்டமே. அதை கெடுப்பான், அதை கெடுத்து அந்த குடும்பத்தை சிதைப்பான். அவ்வளவுதான் அவனோட வெற்றி. நிறைய கிரியைகள், நிறைய பாவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலவற்றை நாம் இந்த தொடருக்காக நாம் கவனிக்கலாம். முதல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ள அதனுடைய பிளவுக்கும் பிரிவினைகளுக்கும் அதோட அந்த ஒருமைப்பாட்டை கெடுப்பதற்கும் பெரியதான ஒரு பாவம் என்று சொன்னால் இந்த வரிசையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 19ஆம் வசனம் கலாத்தியர் 5ல், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இது ஒரு செட்டை வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாலின குற்றங்கள் இப்படி நாம் ஒரு தலைப்பு வைக்கலாம். குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கு ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி உண்மையாய் இல்லாத இருக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் அவர்கள் நேசிக்காத பொழுது, அவர்கள் ஆவியின் கனி உள்ளவர்களாக இல்லாமல் தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாக அவர்கள் நடக்கும் பொழுது அவர்கள் விழுகிற ஒரு பள்ளம், பாதாளம் என்பது பாலின குற்றங்கள் தான். இன்னைக்கு சமுதாயம் அதை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு போச்சு. நான் சொல்றது குடும்பத்துக்குள்ள. ஆனா குடும்பம் ஆகாமல், திருமண உறவுக்குள் வராமலேயே தங்களுடைய ஆண் பெண் உறவு விஷயத்தில் அவர்கள் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இந்த மாதிரி ஓரின சேர்க்கை என்று சொல்றாங்க. பாலின குற்றங்கள் பல வகைகள் இருக்கிறது. அதற்கு அங்கீகாரம் தேடுறாங்க. அதெல்லாம் எங்களுடைய உரிமை என்று சொல்றாங்க. தேசத்தில் சட்டம் இயற்றுங்கள் என்று கேட்கிறாங்க. அதற்காக அவர்கள் பெருமிதத்தோடு கூட பேரணி செய்கிறாங்க. இதில் நாம அவங்களை என்ன சொல்றது? கர்த்தருடைய பரிசுத்த வேத சட்டங்களை வச்சு தான் நாம் அவர்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது, நாம் கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அவைகள் எல்லாம் அசுத்தமும் அருவருப்புமாக இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 26, 27, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து
தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். பலவிதமான நோய்கள் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடும்பங்களுக்குள்ளே பிளவுகள். அதனாலே கைவிடப்படும் ஒரு பக்கம் பெண்ணோ அல்லது ஆணோ அல்லது பிள்ளைகளோ. அப்படியே குடும்பங்கள் சிதறி போகிறது. அவர்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அதுக்கப்புறம் தங்களை சீர் செய்து கொண்டு வாழ முடியும்? ரொம்ப ரேர் தான். அதில் மனம் திரும்பி வாழ்பவர்கள் உண்டு, ஆனால் அது ரொம்ப அரிதான விஷயம். அப்போ பாலின குற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகளுக்கு மேலே அக்கறையும் அந்த உடன்படிக்கையிலே உண்மையும் இருக்க வேண்டும். இந்த ஜாக்கிரதை தேவைப்படுது. ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவது பாருங்க, சின்ன வயசுல இருந்து ஏமாற்றக்கூடாது, நம்ம சீட் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நம்மெல்லாம் உறவுகளாச்சே அப்படின்னு சொல்லி தான் நாம் வளர்க்கப்படுகிறோம். ஆனால் ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ளே இருக்கும் பொழுது உண்மை இல்லாதவர்களாக, ஒருவரை ஒருவர் ஏமாற்றுபவர்களாக, ஆளுக்கு ஒவ்வொரு திசையிலே ரகசிய வாழ்க்கை வாழும்படியாக, அந்தரங்க பாவங்கள் செய்யும்படியாக போகும் பொழுது அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஆகவே இந்த பாவங்களுக்கு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் இவைகளுக்கு தீனி போட்டு என்ன அப்படின்னா என்ன, அதை பற்றிய காட்சிகள், அதை பற்றிய சினிமாக்கள், அதை பற்றிய பல விஷயங்கள் கொட்டி கிடக்கும் ஒரு ஊடகம் நம்முடைய கையிலே இருக்கிறது. அதனால பார்த்து கெட்டு போய் அந்த குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இரண்டாவது 20ஆம் வசனம் கலாத்தியர் 5, விக்கிரகாராதனை பில்லி சூனியம் சொல்றார். விக்கிரகாராதனை பில்லி சூனியம் இது என்ன? இது என்ன குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வரும்? முதல்ல திருமண உடன்படிக்கையிலேயே இணையும் பொழுது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற திருமண பந்தத்தை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ பலவிதமான சரீர காரணங்களுக்காக வெவ்வேறு நம்பிக்கை உள்ளவர்கள், மதம் உள்ளவர்கள், விசுவாசத்திலே வேறு வழியிலே போகிறவர்கள், இப்படிப்பட்டவங்க குடும்பமானா என்ன ஆகும்? அங்கே விக்கிரகாராதனை ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஒருத்தர் சத்தியத்தில் நடப்பதாக இருப்பார். அங்கே முரண்பாடு வருகிறதா? அது அந்த குடும்பத்தின் அமைதியை கெடுக்கும். பிறகு அவர்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்திடும். இந்த பில்லி சூனியம் அப்படின்னா பிசாசின் செய்கைகளை நம்புவது, மந்திரங்கள், மாந்திரீகங்கள், ஜோஷியங்கள், நாள் பார்ப்பது, அஞ்சனம் பார்ப்பது, நிமித்தம் பார்ப்பது, இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களாக ஒருவர் இருந்தால் என்ன ஆகும்? விக்கிரகாராதனையின் சாயலை வாழ்வு சாவு சமயத்தில் செய்து விடுவார்கள். அப்போ சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னா வந்துடும் பார்த்தீங்களா? இவர்கள் கிறிஸ்துக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு சவால் வந்துடும். எப்போ வரும்னா வாழ்வு, அதாவது திருமணம் நடக்கும்போது, சாவு, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம குடும்ப வழக்கத்தின்படியாக இந்த சடங்கு, இந்த விக்கிரக முறைமைகளை செய்யணும் அப்படின்னு வந்துடுவாங்க. இவைகள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கணும். உறவுகள் அதனாலே பிரிவார்கள். அந்த குடும்பமானது பிளவு ஏற்படும். அதனால தான் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட நீங்கள் பிணைக்கப்படாதிருங்கள், முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருந்துருங்க அப்படின்றார். வீட்டுக்குள்ளவே அந்த விசுவாச பாதையானது 2ஆ இருக்கும், 3ஆ இருக்கும். சில நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒரு பக்கமாக போவாராம், ஒய்ஃப் இன்னொரு பக்கம் போவாங்களாம், பிள்ளைங்க இது ரெண்டுமே வேணாம்னு சொல்லி இவங்க வேற பக்கம் போவாங்களாம். இவங்க எப்படி ஒரு ஒற்றுமையான குடும்பமாக ஆரோக்கியமான வளர்ச்சி பெற முடியும்? அந்த வீட்டுக்குள்ளே எப்படி சமாதானம் இருக்கும்? சரீர பிரகாரமாக எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஆவிக்குரிய விஷயம் வந்த உடனே அங்கே 3 திசைகள், 2 திசைகளில் போவாங்க. அது நாளடைவில் சாத்தான் அந்த வழியில் சோதனை கொண்டு வந்து நம்மை கெடுத்து விடுவான் அல்லது பிரித்து விடுவான். ஆகவே நாம் இதற்கு எச்சரிக்கையாக இருக்கணும். 3வது, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். அதாவது பகைகள், விரோதங்கள், கோபம், சண்டை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு. ஒரு சீப்பில் வாழைப்பழம் வரிசையாக இருக்கிற மாதிரி இவைகள் வரிசையாக இருக்கிறது. ஒன்றொன்று பின்னி பிணைந்த விஷயங்கள் தான். கோபம், பொறாமை, சண்டை, சச்சரவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடிக்கடி எப்போவுமே டெய்லி சண்டை போட்டுனே இருப்பாங்க. டெய்லி அந்த வீடு கூச்சலாகவே இருக்கும். அடிச்சுக்குவாங்க, வாரத்துக்கு 2 முறை அடிச்சுக்குவாங்க 2 பேருமே, கணவன் மனைவி அல்லது பிள்ளை பெற்றோர்கள். இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த குடும்பம் சமாதானமாக அமைதலாக வாழவே முடியாமல் போயிடுமே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 முதல், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்,
இப்போ பாருங்க, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகோதரர் நடுவில், மனிதர் நடுவில் இப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த குவாலிட்டி நமக்கு இருக்குமானால் கோபம், பகை, சண்டை வராது. அன்பு, மாயமற்ற அன்பு, சகோதர சிநேகம், இணக்கம், விட்டு கொடுத்தல். இப்போ 1 கொரிந்தியர் 13 தெய்வீக அன்பினுடைய பல்வேறு குணாதிசயங்களை பார்க்குறோமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளும், தாங்கும், சகிக்கும், பொறுமையாக இருக்கும், நீடிய பொறுமையாக சாந்தமாக இருக்கும். அதான் அன்பு. அதனால தான் அந்த குணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு எதிராக போகிறவர்கள் கோபம், பொறாமை, சண்டை சச்சரவுகள், கூச்சல், அப்படியே மார்க்க பேதங்கள், அவர்களுக்குள்ளே என்னுடைய ஒப்பீனியன் வேற, உன்னுடைய ஒப்பீனியன் வேறன்னு சொல்லி கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் அதை ரொம்ப பெருசாக்குவாங்க. ஒற்றுமை முக்கியம், என்னுடைய கருத்து அல்ல, என்னுடைய அபிப்பிராயம் அல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் முக்கியம் அப்படி நினைக்கணும்னா அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாகவும் இந்த நல்ல குணங்களை எல்லாம், இந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் தங்களிடம் வைத்தவர்களாக இருக்கணும். 17ஆம் வசனம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானங்களை செய்ய நாடுங்கள். அது ஜெனரல் ரூல் மாதிரி மைண்டில் வச்சுக்கணும். நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2-3, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த 2 வசனத்தை குடும்பத்துக்குள்ளவே நம்மளால கை கொள்ள முடியல, அப்படி நடக்க முடியலன்னா எப்படி சபையில் போய் நடப்போம்? இசைவு, இணக்கம், ஏற்றுக்கொள்ளுதல், வாக்குவாதம் வேண்டாம், வீண் வார்த்தை வேண்டாம். இது வீட்டுக்குள்ள பண்ணலாம்ல. ஏன்னா அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள் தானே. நம்ம அங்கேயே நாம் இதெல்லாம் காப்பாற்ற முடியாம, இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இல்லாம, செய்கை இல்லாமல் இருக்குமானால் அந்த குடும்பத்துக்குள்ளே இவைகள் எல்லாம் கெடுதலை உண்டாக்கிடும். இந்த கெட்ட மாம்ச கிரியைகள் எல்லாம் கெடுதலையும் அல்லது பிரிவினைகளையும் உண்டாக்கணும். அப்படிதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீக்கிரமாக பிரிந்து விடுகிறது. அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21, பொறாமை, கொலைகள், வெறிகள். பொறாமை, கொலைகள், வெறிகள். ஆதி தகப்பன், தாய், 2 அருமையான பிள்ளைகள், ஆதாம் ஏவாள் சொல்கிறேன். காயின், ஆபேல் பாருங்க, அவங்களுக்குள்ளே அந்த சகோதரர்கள் நடுவில் என்ன ஆச்சு? ஒருவனுக்கு ஒருவன் மீது பொறாமை வந்தது. அவனுடைய நல்ல செயல், அதுக்கு தேவன் கொடுத்த ஒரு பாராட்டு, வெகுமதி, அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள், கசப்பு, இதெல்லாம் வருவதற்கு இந்த முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னன்னா பொறாமை என்பது. அது எப்படி வீட்டுக்குள்ளே வந்து பொறாமை வரும்? பொறாமை சகோதர சகோதரிகள் நடுவில் வந்துடும். நீங்கள் நல்லா பாருங்க, யாக்கோபு வெளியே போறாரு இல்லையா, அங்கேயும் பிரச்சனை தான். எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான், எந்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அடுத்தது யோசேப்பை துரத்தினாங்க இல்லையா, எதனாலே? பொறாமை. சகோதரர்கள் எல்லாருக்கும் பொறாமை. தாவீது அவங்க சகோதரர்கள் கண்டிச்சாங்க இல்லையா, அவன் மீது பொறாமை. சவுல் தாவீதை கொலை செய்யும்படி காய்மகாரம், பொறாமை. அப்போ குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்கு நடுவில் அப்படியே கழுத்தறுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்களேன், அது பொறாமையினால் விளைவதாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரி உறவுக்கு நடுவில் பொறாமை இருக்கும். உடையிலே, உணவிலே, அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் நன்மைகளிலே ஒருவர் பார்வை ஒருவர் பொறாமையை பற்றி கொள்வார்கள். அப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே ஒற்றுமை இருக்காது, அங்கே ஒரு இணக்கம் இருக்காது, அமைதல் இருக்காது, சமாதானம் இருக்காதே. கடைசியாக வெறிகள், களியாட்டுகள். அந்த மதுபானம், களியாட்டு, வெறி இதெல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். வார்த்தைகள் வித்தியாசம். ஆனால் களியாட்டு, வெறி என்றால் மதுபானம் குடிப்பது. இன்றைக்கு உலகமானது இதையெல்லாம் அங்கீகரித்து 3 வேளை சாப்பிடணுன்ற மாதிரி 4ஆவதாக ஒரு விஷயம் சொன்னால் மதுபானத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறது. அந்த மதுபானம் வந்த உடனே களியாட்டு வந்துடும். களியாட்டு வந்த உடனே சரீர இச்சையான பாவங்கள் வந்துடும். சரீர இச்சையான பாவங்கள் வந்த உடனே அங்கே கொலைகள் வந்துடும், பொறாமை வந்துடும், சண்டை வந்துடும். எல்லாமே ஒன்று செயின் மாதிரி இணைக்கப்பட்ட பாவங்கள் இவைகள் எல்லாம். குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் மதுபான வெறி கொண்டவனாக இருந்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? இதுக்கு தமிழ்நாட்டில் நமக்கு யாருமே இதை பாருங்களேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் உண்டு, பாதிக்கப்பட்டவர்களை கண்ணால் பார்க்கிறதும் நமக்கு உண்டு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சுற்றியே இருக்காங்க. குடியினால் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறவர்கள், கெட்டவர்கள், பிரிந்தவர்கள், சிதறிய பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இந்த மதுபானமானது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட 4ஆம் உணவாக வருமானால், ஒரு காஃபி டீ குடிக்கிறோம், அது ஒரு பழக்கமாக இருக்கலாம். இப்போ ஜூஸ் குடிக்கிறோம், அது ஒரு பழக்கமாக நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லது இருக்குது அதில் இல்லையா? அதே மொடா குடியினை போல அதையும் குடிச்சோம்னாலும் அதுவும் கெடுதல் தான், சரீரத்துக்கு எடுத்துருவோம். இப்போ 3ஆவதாக மதுபானம் என்பதை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 3ஆவது பானமாக்கினால், அப்படிதான் இன்னைக்கு குடும்பங்கள் செய்கிறது. பல தேசங்களிலே அப்படித்தான் இருக்கிறது. ஒரு விருந்து கேளிக்கை என்று வரும் பொழுது அங்கே மதுபானம் என்பது முக்கியமானதாக மாறுகிறது. திருமண விருந்துகளிலே வருகிறது. குடும்பங்களுக்குள்ளே அதையெல்லாம் தங்களுடைய அந்தஸ்தின் அடையாளமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அது குடும்பத்தின் ஒற்றுமைக்கோ கிறிஸ்தவ குடும்பத்துக்கோ அழகல்ல. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13-14 களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகான விஷயத்தை இங்க சேர்த்து சொல்லியிருக்கிறார். இங்கேயும் பாவங்களை காண்பிக்கிறார் தான். ஆனா உங்கள் உடலை எப்படி நீங்க பேணி வளர்க்குறீங்க, எப்படி நீங்க அதை போஷித்து வளர்க்குறீங்க? துரிச்சைகளுக்கு இடமாக மதுபான வெறி கொள்ளுதல் துரிச்சையாக இருக்கிறது. அதனாலே சந்ததியே கெட்டு போயிடும். நோவாவின் குடும்பத்துக்குள்ளே நோவா மதுபானம் குடித்து மயங்கியிருந்த சமயம் என்ன ஆனது? அதனால ஒரு பையன் சபிக்கப்பட்டான். அவன் செஞ்சது தப்புன்னு அப்புறம் இருக்கட்டுமே, எப்படி தொடங்குச்சுன்னு பாருங்க. லோத்து விஷயத்தில் மதுபானம் குடித்து மயங்கிய சமயத்தில் பெண்கள் அவனோடு சேர்ந்தார்கள். அந்த சந்ததி என்னவா போச்சு? அப்போ ஒரு மதுபானம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை குடும்பத்துக்குள்ளே வம்சத்துக்குள்ளே அது ஏற்படுத்துகிறது. தலைமுறை பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது. அது நம்ம சமூகத்தில் நமக்கு பளிச்சுன்னு தெரிகிற விஷயம். அதன் விவரங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இந்த மதுபானம் நுழையலாமா? ஒரு குடும்பத் தலைவன் கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அவன் மதுபானம் பண்ணுகிறவனா இருக்கலாமா? கூடாது. இப்ப நம்ம வரிசையா என்னெல்லாம் பார்த்தோம்? பாலின குற்றங்கள் அந்த குடும்பத்துக்கு தகாதது, ஒரு கிறிஸ்தவனுக்கு தகாதது. அது பிரிவினை உண்டாக்கி பிள்ளைகளை சிதைத்து அவர்களை நரக பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அந்த பாவம் செய்பவர்களை விசுவாச விஷயத்திலே பல வித்தியாசம் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து வாழலாம். அதனால் என்ன? வாழலாம். இன்னைக்கு சத்தியத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய படிப்பு பார்க்குறாங்க, அழகு பார்க்குறாங்க, நிறம் பார்க்குறாங்க, அடுத்தது வசதி வாய்ப்புகள் பார்க்குறாங்க. அதனாலே அவர்கள் பரவாயில்ல, உன் ஃபெய்த்து உனக்கு, என் ஃபெய்த்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா திருமண வாழ்க்கை சில மாதங்களிலே அவர்களால் இணக்கமாக வாழ முடியல. அது எப்படி முடியும்? கடவுளுக்கு எதிரான குற்றத்தை பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடன்படிக்கையை போட்டா அது பாதகத்தை நமக்குள் உண்டாக்காதா? அதனால தான் சொல்றாரு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட முதல்ல நீங்க பிணைக்கப்படாதீங்கன்னா உங்களால பிணைந்து வாழ இசைந்து வாழ முடியாதுன்றார். அதான் அதனுடைய அர்த்தம். அஞ்சனம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, நிமிடம் பார்ப்பது கிறிஸ்தவர்களான பிறகு வாழ்வு சாவு நேரத்தில் இதையும் பார்க்குற ஒரு சோதனை நமக்கு வந்துடும். அப்போ கவனமாக இருக்கணும். ரொம்ப காமன் பிரச்சனை கோபம், விரோதம், பகை, சண்டை, பொறாமை, இதெல்லாமே அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறுப்பினர் இடத்துல ஒருத்தர்கிட்ட இருந்தா கூட போதும், அந்த குடும்பத்தினுடைய ஒரு சமாதானத்தை கெடுத்துருவாங்க. படகுல 10 பேர் சேர்ந்து ஓட்ட போட்டால் சீக்கிரமாக முழுகிடும். ஒருத்தர் ஓட்ட போட்டால் கொஞ்சம் லேட்டாக ஆனால் முழுகிடும் அந்த படகு. கடைசியாக மதுபானம், களியாட்டம். இன்றைக்கு செல்போன் கையில் வச்சுக்கிட்டு இந்த தலைமுறையின் சிறு பிள்ளைகள் முதலாக விழுந்து போகிறாங்க. இங்கே சமீபத்தில் 13 வயது, 14 வயது, 17 வயது பெண் பிள்ளைகள் வீட்டிலே பொய் சொல்லிவிட்டு பஸ் நிலையத்திலே சந்தித்து பேசிய சில வாலிபர்களோட ஒரு நாளை செலவழிக்கும்படியாக துணிகரமாக ஒரு இரவு அவர்கள் வந்து தனியாக இருந்திருக்கிறார்கள். அந்த
ஆண் பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகளை சீரழித்திருக்கிறார்கள். சென்னையிலே நடந்தது ஒரு 10 நாளைக்கு முன்னால. பாருங்க, இதெல்லாம் இந்த தலைமுறையோட சீரழிவாக பார்த்தாலும் எல்லா தலைமுறையிலும் இது இருக்கு, எல்லா காலத்திலும் இருக்கு. ஆனா இப்பொழுது இதை அதிகமாக பார்க்கறதா நமக்கான பயமே, அதுதான் நம்முடைய கலக்கமே. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆவியின் கனி நிறைந்தவர்களாக நாம் இருந்து நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு பிரியமானதாக கட்டி காப்பாற்றி வளர்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிச்சயமாக இவைகளை திரும்ப கேளுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மறுபடியும் கேட்டு, அந்த பிள்ளைகளோடு கேட்டு, குடும்பமாக இதை கேட்டு தேவ வசனத்தால் நம் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளலாம். தேவனுக்கு பிரியமா வாழணும்னு விரும்பினால் முதல்ல தேவன் இறங்கி நமக்கு அதுக்கான உதவி செய்வார். முதல் படி இந்த மாதிரி வசனங்களை காதுல கேட்கறது தான். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்களை கெடுக்கவும் பிரிக்கவும் தொலைந்து போகவும் சாத்தானுடைய திட்டங்கள் தந்திரமானவைகளாக இருக்கிறதப்பா. அவைகளை எதிர்த்து நாங்கள் தேவ குடும்பத்தோடு இணைந்தவர்களாகவும் நாங்களே தேவ குடும்பமாகவும் வாழ்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர், தயவு செய்திருக்கிறீர். இதை உணர்ந்து வாழ்வதற்கு நீ சொன்ன இந்த வேத வாக்கியங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக, புத்திமதிக்காக, ஞானத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளுகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும், வழி நடத்தும். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதில் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அங்கே சமாதானத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாக்கும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில் பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?